அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹ்வினுடைய பெரும் கருணையினால் சங்கையான ரஜப் என்ற ஒரு சிறப்பான மாதத்தை நாம் அடைய பெற்றிருக்கின்றோம். ரஜப் மாதம் என்பது அல்லாஹ்வினால் கண்ணியப்படுத்தப்பட்ட ஒரு மாதம். அல்லாஹ் திருக்குர்ஆன் ஷரீஃபிலே சொல்லி காட்டுவான், இன்ன இத்தத்த ஷுஹூர் இந்தல்லாஹி இஸ்னா அஷர ஷஹரன் ஃபீ கிதாபில்லாஹ் யௌம ஹலகஸ் ஸமாவாத்தி வல் அர்து. வானம் பூமி படைக்கப்பட்ட நாளில் இருந்தே வருடத்தினுடைய மாதத்தின் எண்ணிக்கை 12 ஆகும். மின்ஹா அர்பஅத்துன் ஹுரும், அந்த 12 மாதங்களில் 4 மாதங்கள் அல்லாஹ்வினால் கண்ணியப்படுத்தப்பட்ட மாதம் என்று அல்லாஹ் திருமறையிலே சொல்லி காட்டுவான். நபிகள் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள், அந்த 4 மாதம் என்பது சலாசத்துன் முத்தவாலியா, துல்காதா, துல்ஹஜ், முஹர்ரம், தொடர்ந்து வரக்கூடிய 3 மாதங்கள். ஒன்று துல்காதா, இன்னொன்று துல்ஹஜ், அதற்கடுத்து முஹர்ரம் ஆகிய 3 மாதங்கள். வரஜப மலரன் அல்லதி பைன ஜுமாதி வ ஷஅபான், அதற்கடுத்து ஷஅபானுக்கும் ஜமாத்துல் ஆஹிருக்கும் இடையில் வரக்கூடிய ரஜப் என்ற ஒரு மாதம். இந்த 4 மாதங்களும் அல்லாஹ்வினால் கண்ணியப்படுத்தப்பட்ட மாதம் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தருவார்கள். அந்த அடிப்படையில் அல்லாஹ்வினால் கண்ணியப்படுத்தப்பட்ட மாதங்களில் ஒன்றான ரஜப் மாதத்தை நாம் அடைந்திருக்கின்றோம். ரஜப் மாதம் என்பது பல்வேறு வரலாற்று சிறப்புமிக்க ஒரு மாதம். வரலாற்றுகளை சுமந்து நிற்கக்கூடிய மிக சிறப்பான ஒரு மாதம் ரஜப் மாதம். இந்த ரஜப் மாதத்திலே தான் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா நமக்கு 5 கால தொழுகையை கடமையாக்கப்பட்ட ஒரு மாதம். ஜகாத்தினுடைய கடமை இந்த ரஜப் மாதத்திலே தான் ஆக்கப்பட்டது. அனலம் பெருமானார் முஹம்மதுன் முஸ்தபா ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் மிஅராஜ் என்ற ஒரு விண்ணுலக பயணத்தை இந்த மாதத்திலே தான் அமைத்து கொடுத்தார். இப்படி பல்வேறு சிறப்புகளை, வரலாற்று பின்னணிகளை கொண்ட ஒரு மாதம் இந்த ரஜப் மாதம். அதிலேயும் குறிப்பாக கண்ணியமான மாதம் என்றும் அல்லாஹும் அல்லாஹ்வுடைய தூதரும் நமக்கு சொல்லித் தருவார்கள். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா திருமறை குர்ஆன் ஷரீஃபிலே சொல்லி காட்டுவான், வமன் யுஅல்லிம் ஷஆயிரல்லாஹ் ஃபஇன்னஹா மின் தக்வல் குலூப். அல்லாஹ்வினால் கண்ணியப்படுத்தப்பட்ட, சங்கையாக்கப்பட்ட, அடையாளமிட்டப்பட்டதை யார் கண்ணியப்படுத்துகின்றார்களோ அவர்கள் தக்வா உடையவர்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுவார். எனவே அல்லாஹ் எவைகளை எல்லாம் கண்ணியமாக்கப்பட்டது என்று சொல்லித் தருகின்றானோ அவைகளை எல்லாம் நாம் கண்ணியமாக கருத வேண்டும். அல்லாஹும் அல்லாஹ்வுடைய ரசூலும் சில நாட்களை, சில மாதங்களை, சில ஊர்களை, சில பொருட்களை அது கண்ணியமாக்கப்பட்டது, அல்லாஹ்வினுடைய அடையாள சின்னங்கள் என்று திருக்குர்ஆனும் ஹதீஸும் நமக்கு சொல்லித் தரப்பட்டிருக்கின்றதோ அவைகளை நாம் கண்ணியமாகவே கருத வேண்டும். அவைகளை கண்ணிய குறைவாகவோ அல்லது கண்ணியத்துக்குரியது இல்லாமலோ நாம் எடுத்துக்கொள்ளக்கூடாது. அப்படி நாம் அவைகளை கண்ணியத்திற்குரியதாக நாம் எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் அவர்களுக்கு இரையச்சம் இருக்கிறது என்று அல்லாஹ் திருமறை குர்ஆன் ஷரீஃபில் சொல்லி காட்டுவார். மக்கமா நகரம், மதீனா நகரம், காபத்துல்லா அல்லாஹ்வினால், அல்லாஹ்வினுடைய அடையாள சின்னங்களில் உள்ளவையாகும். எனவே அதை நாம் நினைக்குகின்ற பொழுது, எண்ணுகின்ற பொழுது, அதை பார்க்குகின்ற பொழுது, அதை தவாபு செய்கின்ற பொழுது அதை கண்ணியமாக நாம் கருத வேண்டும்.
என்று சொன்னால் அது அல்லாஹ்வுடைய அடையாள சின்னங்களில் உள்ளவை, அல்லாஹ்வினால் கண்ணியப்படுத்தப்பட்டது. ஒரு சாதாரணமான ஒரு கட்டடம், அதை நாம் சுற்றி வருகிறேன் என்று நாம் அதை எடுத்துக்கொள்ளக்கூடாது. அதுபோன்று சில நாட்கள் உண்டு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள், சூரியன் உதயமாகக்கூடிய நாட்களிலேயே ஆக மிகச் சிறந்த கண்ணியமான நாள் எதுவென்று சொன்னால் வெள்ளிக்கிழமை ஜும்மாவுடைய நாள் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள். என்று சொன்னால் அந்த வெள்ளிக்கிழமை ஜும்மாவுடைய நாள் வருகின்ற பொழுது அந்த நாளை நாம் கண்ணியமாக கருத வேண்டும். ஒரு முக்கியமான ஒரு நாள் நம்மை வந்தடைந்திருக்கின்றது. நேற்று போல் இன்றல்ல, நாளை போல் இன்றல்ல என்ற அடிப்படையில் இல்லாமல் இன்று வெள்ளிக்கிழமை என்பது ஒரு சிறப்பான ஒரு நாள், அல்லாஹ் நமக்கு தந்திருக்கக்கூடிய பாக்கியம் பொருந்திய ஒரு மகத்தான நாள் என்று அதற்கென்றும் ஒரு சில கண்ணியத்தை நாம் கொடுக்க வேண்டும். அது நம்முடைய இறையச்சத்தினுடைய வெளிப்பாடு என்று அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லி காட்டுவார். வெள்ளிக்கிழமை உடைய நாள் வருகின்ற பொழுது அன்றைய நாளுக்காக வேண்டி நாம் குளிப்பது சுன்னத்து. இருக்கக்கூடிய ஆடைகளில் தூய்மையான ஆடைகளை அணிந்து கொள்வது, நறுமணங்களை பூசிக்கொள்வது, வழக்கத்துக்கு மாறமாக அன்றைய நாளில் பாங்கு சொன்ன உடனேயே, தொழுகைக்காக அழைக்கப்பட்ட உடனேயே எல்லா காரியங்களையும் தூக்கி ஓரத்தில் ஒதுக்கி வைத்துவிட்டு, அது வியாபாரமானாலும் சரி, கொடுக்கல் வாங்கல் ஆனாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி, எல்லாவற்றையும் அப்படியே நிறுத்தி கொண்டு அந்த நாளுக்கு, அந்த அழைப்பிற்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். யா அய்யுஹல்லதீன ஆமனூ இதா நூதிய லிஸ்ஸலாத்தி மின் யௌமில் ஜும்ஆ ஃபஸ்அவ் இலா திக்ரில்லாஹி வதருல் பைஅ. அல்லாஹ் சொல்லி காட்டுவான், வெள்ளிக்கிழமை ஜும்மாவுடைய நாளுக்காக வேண்டி, தொழுகைக்காக வேண்டி உங்களை அழைக்கப்பட்டால் உங்களுடைய வியாபாரத்தை விட்டுவிட்டு நீங்கள் அல்லாஹ்வை தியானிப்பதின் பக்கம் விரைந்து வாருங்கள் என்று அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லி காட்டுவான். வெள்ளிக்கிழமை என்ற அந்த நாளுக்குண்டான ஒரு கண்ணியம், மகத்துவம், அதை மற்றைய நாளையை போல, நேற்றையை போலோ அல்லது நாளையை போலோ எடுத்துக்கொள்ளாமல் அன்றைக்கு என்று ஒரு சிறப்பான ஏற்பாடு, ஒரு கண்ணியம் நம்முடைய உள்ளத்தில் ஒரு தயாரிப்பு, தங்கரிப்பு எல்லாம் வந்துவிட வேண்டும். அது அந்த நாளுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு மரியாதை, நாம் கண்ணியம். இப்படி நாட்கள் உண்டு, சில இரவுகள் உண்டு. லைலத்துல் கத்ர் என்ற இரவு போன்ற, பெருநாள் இரவு, அரஃபாவுடைய நாள் இரவு என்று சில இரவுகள் இருக்குகின்றது. அது அல்லாஹ்வினால் அடையாளப்படுத்தப்பட்ட, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் நமக்கு அடையாளப்படுத்தி காண்பிக்கப்பட்ட சங்கையான நாட்கள், கண்ணியமான நாட்கள், கண்ணியமான நாட்கள், இரவுகள். எனவே அந்த நாட்கள், இரவுகள் வருகின்ற பொழுது அதற்கென்று நாம் ஒரு கண்ணியம், ஒரு ஏற்பாடு நம்மிடத்தில் இருக்க வேண்டும். உள்ளத்தில் ஒரு அதுமத், அந்த நாட்கள் மீதும் அந்த இரவுகளில் மீதும் உள்ளத்தில் ஒரு அதுமத்தை நாம் கொண்டு வர வேண்டும். அது இறையச்சத்தினுடைய வெளிப்பாடு என்பதாக அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா திருமறை குர்ஆன் ஷரீஃபில் சொல்லி காட்டுவார். அருமையானவர்களே, அந்த அடிப்படையில் அல்லாஹ் நமக்கு இன்றைக்கு ரஜப் மாதத்தை அடையக்கூடிய, அதை பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு மகத்தான பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு தந்திருக்கின்றான். இந்த ரஜப் மாதம் என்பது 4 மாதங்களில் ஒரு மாதம், அல்லாஹ்வினால் கண்ணியப்படுத்தப்பட்ட மாதம். இந்த மாதம் வந்துவிட்டது என்று சொன்னால் ஹதீஸில் வருகின்றது, அனஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு ஹதீஸில், பைஹிக்கில் இடம்பெற்ற ஹதீஸ், இதா தகல ரஜப, ரஜப் மாதம் வந்துவிட்டது என்று சொன்னால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி துஆ செய்வார்கள், அல்லாஹும் பாரிக் லனா ஃபீ ரஜப வ ஷஅபான. யா அல்லாஹ், ரஜபிலேயும் ஷஅபானிலேயும் எங்களுக்கு நீ பரக்கத்து செய்வாயாக, அபிவிருத்தி செய்வாயாக. வபல்லிகன ரமலான, ரமலானை அடைந்து கொள்ளக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு தருவாயாக என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆ செய்வார்கள். அருமையானவர்களே, ஆக இந்த மாதத்தை நாம் அடைந்து கொண்டவர்கள் முதல் கட்டமாக இந்த மாதத்தில் நாம் செய்ய வேண்டியது துஆ. அது எது மாதிரியான துஆ என்று சொன்னால், பரக்கத்திற்காக வேண்டி நாம் அல்லாஹ்விடத்தில் துஆ செய்ய வேண்டும் என்று நபிகள் நாயகம் அவர்கள் இந்த துஆவின் மூலமாக நமக்கு சொல்லித் தருகின்றார்கள். அருமையானவர்களே, வாழ்வில் பரக்கத்து என்பது
அது ஒரு மிகப்பெரிய பாக்கியம். இஸ்லாமியனாக பிறந்திருக்கக்கூடிய ஒவ்வொரு மனிதரும் அல்லாஹ்விடத்திலே எதிர்பார்ப்பது வாழ்வின் பரக்கத். நமக்கு பரக்கத்து வேண்டும் என்று சொன்னால் எங்கே வேண்டும் பரக்கத்து? வாழ்வின் எல்லா நிலைகளிலும் நமக்கு பரக்கத்து வேண்டும். மனைவி மக்களிலே, காலங்களிலே, பொருளாதாரத்திலே, நாம் செய்யக்கூடிய அமல்களில், இபாதத்துக்களில், நம்முடைய மௌத்து வரைக்கும் மௌத்திலேயும் பரக்கத்து வேண்டும். வாழ்வின் எல்லா நிலைகளிலேயும் நாம் பரக்கத்து வேண்டும். நபிகள் நாயகம் அவர்கள் சொல்லுகின்றார்கள், அல்லாஹ்விடத்திலே நீங்கள் அந்த பரக்கத்தை கேளுங்கள் என்பதாக. என்று சொன்னால் கண்ணியப்படுத்தப்பட்ட சங்கையான மாதம், இந்த மாதத்தில் நீங்கள் இதை அல்லாஹ்விடத்தில் கேளுங்கள் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த துஆவின் மூலமாக நமக்கு கற்றுத் தருகின்றார்கள். அருமையானவர்களே, சாதாரணமான முஸ்லிம்கள் மட்டும் அல்ல, நபிமார்களும் கூட அல்லாஹ்விடத்தில் வலியுறுத்தி கேட்கப்பட்ட விஷயம் எது என்று திருக்குர்ஆனை நாம் ஆய்வு செய்து பார்த்தோம் என்று சொன்னால், எல்லா நபிமார்களுமே அல்லாஹ்விடத்திலே பரக்கத்திற்காக வேண்டி துஆ செய்திருக்கிறார்கள். பரக்கத்தை வேண்டி எல்லா நபிமார்களும் துஆ செய்ததாக திருக்குர்ஆனிலே அல்லாஹ் சொல்லி காட்டுவான். ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை பற்றி குர்ஆனிலே சொல்லி காட்டுகின்ற பொழுது, வஜஅல்னி முபாரக்கன் ஐனமா குன்து. ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடத்திலே துஆ செய்தார்கள், வஜஅல்னி முபாரக்கன் ஐனமா குன்து, நான் எங்கே இருந்தாலும் என்னுடைய வாழ்வில் எனக்கு நீ பரக்கத்து செய் என்று ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் செய்த துஆவை அல்லாஹ் திருக்குர்ஆன் ஷரீஃபில் சொல்லி காட்டுவான். ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் செய்த துஆவை அல்லாஹ் திருமறையிலே சொல்லி காட்டுவான். அவர்கள் தங்களுடைய ஹஜ்ரத் இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய குடும்பத்திற்கும் நாம் பரக்கத்து செய்தோம் என்பதாக அல்லாஹ் திருமறை குர்ஆன் ஷரீஃபில் சொல்லி காட்டுவான். நபிமார்கள் எல்லாரும் அல்லாஹ்விடத்தில் கேட்ட மிக முக்கியமான விஷயம் பரக்கத்து. அது வாழ்வில் எல்லா நிலைகளிலும் எல்லா புறத்திலேயும் நாம் எங்கு இருந்தாலும் நமக்கு அல்லாஹ்வுடைய பரக்கத்து வேண்டும் என்று துஆ செய்திருக்கின்றார்கள் என்பதை அல்லாஹ் குர்ஆனிலே பதிவு செய்வான். ஹஜ்ரத் நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய வரலாற்று சம்பவங்களை திருக்குர்ஆனிலே அல்லாஹ் பதிவு செய்கின்ற பொழுது, ஹஜ்ரத் நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கப்பலில் ஏறி அமர்ந்த பொழுது, ஃபைதஸ்தவைத அன்த வம்மஅக அலல் ஃபுல்கி, ஹஜ்ரத் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அவர்களோடு ஈமான் கொண்டவர்கள் எல்லாம் கப்பலிலே ஏறி அமர்ந்ததற்கு பிறகு அல்லாஹ் சொல்லுகின்றான், நபியே நீங்கள் சொல்லுங்கள், வகுலில் ஹம்துலில்லாஹில்லதி நஜ்ஜானா மினல் கௌமில் ஸாலிமீன், அநியாயக்காரர்கள் அக்கிரமக்காரர்களிலிருந்தும் எங்களை நீ பாதுகாத்து வெளியாக்கிய அல்லாஹ்வே உனக்கு எல்லா புகழும் என்று நீங்கள் சொல்லுங்கள் என்று சொல்லிவிட்டு அதற்கு அடுத்து சொல்லுவான், வகுர் ரப்பி, உங்களுடைய ரப்பிடத்திலே நீங்கள் கேளுங்கள், அன்சல்னி முபாரக்கம் மன்சல் முபாரக்கம் வ அன்த கைருல் முன்சிலீன், உன்னுடைய பெரும் கருணையினால் கிருபையை கொண்டு நாங்கள் இந்த கப்பலில் ஏறிக்கொண்டோம். ஹஜ்ரத் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அவர்களோடு ஈமான் கொண்ட சில நபர்களும் கப்பலிலே ஏறிக்கொண்டார்கள். அநியாயக்காரத்திலிருந்து எங்களுக்கு நீ பாதுகாப்பு கொடுத்தாய், விடுதலையை கொடுத்திருக்கின்றாய். அடுத்த கட்டமாக எங்களை ஒரு இடத்தில் கொண்டு நீ சேர்த்து இறக்க வேண்டும். அந்த இடம் எப்படிப்பட்ட இடமாக இருக்க வேண்டும் என்று சொன்னால், முபாரக்கன், பரக்கத்து செய்யப்பட்ட ஒரு பூமியிலே எங்களை கொண்டு நீ இறக்குவாயாக என்று நீங்கள் அல்லாஹ்விடத்திலே கேளுங்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். ஹஜ்ரத் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடத்தில் துஆ செய்தார்கள், மன்சலம் முபாரக்கன் வ அன்த கைரும் முன்சிலீன், பரக்கத்து செய்யப்பட்ட ஒரு பூமியிலே எங்களை கொண்டு நீ இறக்குவாயாக என்று ஹஜ்ரத் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் செய்த துஆவை இங்கே அல்லாஹ் பதிவு செய்வான். சாதாரணமான முஃமின்கள், முஸ்லிம்கள் பரக்கத்திற்காக வேண்டி ஏங்கி தவித்து அல்லாஹ்விடத்திலே கேட்பதை தாண்டி நபிமார்களும் அல்லாஹ்விடத்திலே அதைத்தான் கேட்டிருக்கிறார்கள் என்பதை அல்லாஹ் திருமறை குர்ஆன் ஷரீஃபில் சொல்லி காட்டுவான். அருமையானவர்களே, பரக்கத் என்பது நம்முடைய வாழ்வில் லட்சியம். பரக்கத் என்று சொன்னால் என்ன? அது அபிவிருத்தி. நாம் நினைப்பதை போல பரக்கத் என்பது வாழ்வில் நிறைய சொத்து சுகங்கள் இருக்க வேண்டும், நிறைய வீடு வாசல்கள் இருக்க வேண்டும், பணம் காசுகள் நிறைய இருக்க வேண்டும், குழந்தை குட்டிகள் நிறைய இருக்க வேண்டும் என்பது, அதை கொண்டுதான் வாழ்வில் எல்லா லட்சியங்களையும் ஆசைகளையும் தேட்டங்களையும் நாம் நிறைவேற்றிக் கொள்ள முடியும் என்பது அல்ல.
பரக்கத் என்பது அது அல்ல. பரக்கத் என்பது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள், அல்லாஹ் நீ எதை எங்களுக்கு வழங்கி இருக்கின்றாயோ அதிலே பரக்கத்து செய். 1 ரூபாய் தான் எனக்கு இருக்கிறது என்று சொன்னால், அதை கொண்டுதான் என்னுடைய வாழ்வின் எல்லா நிலைகளையும் நான் சரி செய்ய வேண்டும் என்று சொன்னால், அந்த ஒத்த ரூபாயில் பரக்கத்து செய்தால் அதை கொண்டு எல்லா காரியமும் நிறைவேறும். கோடிக்கணக்கான ரூபாய்கள் இருந்தும் கூட காரியங்கள் நிறைவேறாமல் கடனாக ஏறி தற்கொலை செய்து கொண்ட பெரும் பெரும் தொழிலதிபர்கள் நாட்டிலே உண்டு. பெரும் பெரும் தொழிலதிபர்கள் கோடிக்கணக்கான சொத்துக்களுக்கும் பணங்களுக்கும் அதிபதியாக இருக்கக்கூடியவர்கள் ஒரு கட்டத்திலே எல்லாத்தையும் இழந்து கடனிலே மூழ்கி தற்கொலை செய்யக்கூடிய ஒரு முடிவுக்கு வந்து தற்கொலை செய்து கொண்டவர்களும் நிறைய உண்டு. நாட்டிலே நாம் பார்த்திருக்கின்றோம், கேள்விப்பட்டிருக்கின்றோம். அதிகமாக இருப்பது என்பது அல்ல பரக்கத்து. வாழ்வில் நமக்கு அல்லாஹ் எதை வழங்கி இருக்கின்றானோ அதிலே பரக்கத்து செய்தால் அதை கொண்டு நிரப்பமாக ஆக்கிவிட முடியும். நிறைய எடுத்துக்காட்டுகள் உதாரணங்கள் உண்டு, ஹதீஸில் வருகின்றது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்திலே ஹதரத் ஜாபிர் ரலியல்லாஹு அப்துல்லா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்திலே வருவார்கள். வந்து சொல்லுவார்கள், அவருடைய தந்தை ஜாபிர் அவர்கள் உஹது போர்க்களத்திலே ஷஹீதாக்கி விட்டார்கள். அவர்களுக்கு நிறைய பெண் பிள்ளைகள் உண்டு. அவர் தந்தை ஷஹீதாக்கி மௌத்தாகின்ற பொழுது நிறைய கடனையும் விட்டு வைத்து விட்டார். இந்த நிலையில் அப்துல்லா, அவருடைய மகன் அப்துல்லா, அவர் மட்டும்தான் ஒற்றை ஆள். நிறைய கடன் இருக்குகின்றது, கடனையும் அடைக்க வேண்டும். பொம்பளை பிள்ளைங்க நிறைய இருக்குது, பிள்ளைங்களை எல்லாம் கரை சேர்க்க வேண்டும். எல்லா சுமைகளும் இவர் மீது இருக்குகின்றது. எப்படிப்பட்ட ஒரு நெருக்கடியான ஒரு சூழ்நிலை, அதை எப்படி சரி செய்வது? அவர்களிடத்தில் இருந்தது ஒரே ஒரு தோட்டம். அப்ப அந்த தோட்டத்தில் பேரித்தம்பழங்கள் அறுவடை செய்யப்பட்டிருக்கின்றது. ஹதரத் ஜாபிர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் நபிகள் நாயகமிடத்தில் வருகின்றார்கள், அல்லாஹ்வின் தூதரவர்களே, எனக்கு நிறைய கடனை என்னுடைய தந்தை விட்டு சென்றிருக்கின்றார்கள், அதை நான் அடைக்க வேண்டும். தகப்பன் விட்டு சென்ற அந்த கடனை அடைப்பது பிள்ளைகளுடைய கடமை, அது பங்கு. எனவேதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஜனாசா வருகிறது என்று சொன்னால், அந்த ஜனாசாவை தொழுகை நடத்துவதற்கு முன்பாக முதலில் அவர்கள் கேட்பது என்ன தெரியுமா? இந்த ஜனாசா யாருடையது? இன்னாருடையது. இந்த ஜனாசா யாருக்காவது கடன் பெற்றிருக்கிறதா என்பதாக கேட்பார்கள். அப்படி கடன் பெற்றிருக்கிறது என்று சொன்னால் அந்த கடனை அடைப்பது யார், அதற்கு யார் பொறுப்பேற்றுக் கொள்கிறார்கள் என்பதாக கேட்பார்கள். அப்ப அதற்கு அவருடைய பிள்ளைகள் அல்லது பிள்ளைகள் இல்லை என்று சொன்னால் உறவுக்காரர்கள், அண்ணன் தம்பி, இப்படி யாராவது பொறுப்பேற்க வேண்டும். பொறுப்பேற்றுக் கொண்டால் நபிகள் நாயகம் அவர்கள் அந்த ஜனாசாவிற்கு தொழுகை நடத்தி அதை அடக்கம் செய்வதற்கு உத்தரவு போடுவார்கள். அப்ப யாருமே அதை பொறுப்பேற்கவில்லை. கடன் இருக்கிறது ஜனாசாவிற்கு, ஆனால் கடனை யாரும் பொறுப்பேற்பதற்கு யாரும் வரவில்லை என்று சொன்னால் அந்த ஜனாசாவிற்கு தொழுகை நடத்த மாட்டார்கள். வரலாற்றில் நிறைய நிகழ்வுகள் உண்டு. ஒரு ஜனாசா வந்திருக்கின்றது. பெருமானார் அவர்கள் கேட்டார்கள், கடன் இருக்கிறதா? ஆமா இருக்கின்றது. யாராவது பொறுப்பாளி பொறுப்பேற்றுக் கொள்கின்றார்களா அந்த கடனுக்கு என்று சொன்னால் யாருமே ஏற்கவில்லை. அப்பொழுது உங்களுடைய சகோதரருக்கு நீங்களே தொழுகை நடத்தி கொள்ளுங்கள் என்று சொல்லிவிட்டார்கள். அதன் பிறகு அந்த சபையில் இருந்த ஹஜ்ரத் அலி இப்னு அபீ தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அல்லாஹ்வின் தூதர் அவர்களே, அவருடைய கடனை நான் பொறுப்பேற்றுக் கொள்கின்றேன். அவர் யாரு சொந்தமா உறவா பந்தமா என்பதெல்லாம் கிடையாது என்று சொன்னால் ஒரு ஜனாசா கடனாக போகக்கூடாது. பெருமானார் அவர்கள் தௌபா செய்வதற்கும் தொழுகை நடத்துவதற்கு மறுத்துவிட்ட ஜனாசா எப்படி போகலாம்? அது அலி அவர்கள் சொன்னார்கள், நான் பொறுப்பேற்றுக் கொள்கின்றேன் என்று சொன்ன பொழுது நபிகள் நாயகம் அவர்கள் அந்த ஜனாசாவிற்கு தொழுகை நடத்தினார்கள் என்பதாக வரலாற்றிலே நாம் பார்க்கின்றோம். ஆனால் இன்றைக்கு நிறைய பேர்கள் கடன் வைத்திருக்கின்றார்கள். கடன் வைத்ததற்கு பிறகு அந்த கடனில் இருந்து விடுபடுவதற்கு வழியே தெரியவில்லை என்று சொன்னால் தற்கொலை செய்து கொள்ளலாம் என்ற முடிவுக்கு வருகின்றார். தற்கொலை செய்து கொண்டு விட்டோம் என்று சொன்னால் கடன் அடிக்க வேண்டிய வேலை இல்லை என்று. ஆனால் கடனாக ஒரு ஜனாசா போனால் அது எவ்வளவு பெரிய துர்பாக்கியம் என்பது இந்த நிகழ்வு நமக்கு சொல்லி காட்டுகின்றன. இந்த அடிப்படையில் அதில் ஜாபிர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அப்துல்லாஹ் இப்னு ஜாபிர் அவர்கள் பெருமானிடத்தில் வருகின்றார்கள். அல்லாஹ்வின் தூதர் அவர்களே, கொஞ்சம் அறுவடை செய்யப்பட்டிருக்கின்றது பேரித்தம்பழம்.
இப்ப கடனாளிகள் எல்லாம் அழைத்து கொண்டு வந்து அவர்களுக்கு பங்கு வைத்து கொடுத்தால் அது கடன் அடையாது. இப்ப கடனாளிகளை எல்லாம் அழைத்தார்கள். இருப்பதை நீங்கள் ஆளு கொஞ்சம் பங்கு வைத்து எடுத்துக்கொண்டு கடனிலிருந்து அவரை நீங்கள் விடுவித்து விடுங்கள் என்று சொன்ன பொழுது கடன் கொடுத்தவர்கள் அதற்கு ஒத்துக்கொள்ளவில்லை. என்று சொன்னால் அவர்களுடைய சூழ்நிலை வேறு. உடனே நபிகள் நாயகம் அவர்கள் சொன்னார்கள், நீங்கள் இப்பொழுது வீட்டிற்கு சென்று விடுங்கள், நாளை காலையில் நான் வருகிறேன் என்று சொல்லிவிட்டு மறுநாள் காலையில் அந்த தோட்டத்திற்கு நுழைந்தார்கள். அங்கே நுழைந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தோட்டத்தை ஒரு முறை அப்படியே சுற்றி வந்து அறுவடை செய்து குவித்து வைக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த பேரித்தம்பழத்தின் மீது அமர்ந்தார்கள். அமர்ந்து அதற்காக வேண்டி அவர்கள் பரக்கத்திற்காக வேண்டி துஆ செய்தார்கள். பிறகு கடனாளிகள் எல்லாம் வரிசையாக வர சொன்னார்கள். யார் யாருக்கு எவ்வளவு கடன் இருக்குகின்றதோ அவர்கள் எல்லாம் அதற்குரிய பதனமாக பேரித்தம்பழத்தை அவர்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று சொன்னார்கள். அப்ப அவருக்கு கடனுக்குரிய அளவிற்கு பழங்களை அளந்து கொடுக்கப்பட்டது. எல்லா கடனாளிகளுக்கும் முழுமையாக நிறைவேற்றி முடிக்கப்பட்டது. ஆனால் பேரித்தம்பழத்தை பார்த்தால் அது அப்படியே இருந்தது, குறையவே இல்லை. காரணம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பரக்கத்திற்காக துஆ செய்தார்கள். அதிலே அல்லாஹ் பரக்கத்து செய்து விட்டான். இப்ப பரக்கத்து செய்யப்பட்டு விட்டது என்று சொன்னால், பரக்கத்தை பெற்றுக்கொள்ளப்பட்டது என்று சொன்னால் அதுதான் அடையாளம். கடன் எல்லாம் தீர்ந்து போனது. ஆரம்பத்தில் எப்படி இருந்தது? கடனாளிகளுக்கு கொடுப்பதற்கு போதுமான அளவிற்கு இல்லாமல் இருந்தது. ஆனால் கடனாளிகள் அனைவர்களுக்கும் கடன் கொடுத்ததற்கு போக மீதமும் அங்கே இருக்கிறது என்று சொன்னால் பரக்கத் ஏற்பட்டு, இதுதான் பரக்கத் வாழ்வில். நம்முடைய பிள்ளைகள் ஒரு பிள்ளைகள் அல்லது 2 பிள்ளைகள் இருக்கிறது. அந்த பிள்ளைகளிலே அல்லாஹ் பரக்கத்து செய்து விட்டான் என்று சொன்னால் அந்த 2 குழந்தைகள் போதும். 10-15 குழந்தைகள் இருந்துதான் அந்த பெற்றோர்களை பராமரிக்க வேண்டும், பாதுகாக்க வேண்டும் என்பது அல்ல. அதற்காக வேண்டி 2 குழந்தைகள் மட்டும் பெற்றுக்கொள்ளுங்கள் என்று நான் சொல்லவில்லை. அரசாங்கம் சொன்னதை போல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸ் எப்படி என்று சொன்னால், திருமணம் முடித்துக் கொள்ளுங்கள், குழந்தை குட்டிகளை அதிகமாக பெற்றுக்கொள்ளுங்கள் என்பதாக சொன்னார்கள். ஆனால் இன்றைக்கு அந்த நடைமுறைகள் எல்லாம் மாறிவிட்டது. அப்ப 2 குழந்தைகள் இருந்தாலும் அந்த குழந்தைகள் மீது அல்லாஹ் பரக்கத்து செய்து விட்டார் என்று சொன்னால் அந்த பிள்ளைகளை கொண்டு நாம் நல்ல வளமான ஒரு வாழ்வை நாம் பெற்றுக்கொள்வோம். வயோதிக காலத்தில் நாம் முடியாமல் தள்ளாடி இருக்கக்கூடிய காலத்தில் அந்த பிள்ளைகள் நமக்கு செய்ய வேண்டிய எல்லா நற்பணிகளையும் அவர்கள் நமக்கு செய்வார்கள். எனவே பிள்ளைகளில் பரக்கத்து, மனைவி மக்களில் பரக்கத்து, வீடிலே பரக்கத்து வேணும். ஒரு வீடு இருந்தாலும் போதும். அல்லாஹ் பரக்கத்து செய்து விட்டால் அதை கொண்டு நம்மால் போதுமாக்கி கொள்ள முடியும். அல்லாஹ் வளமாக்கி தருவான், சிறப்பாக்கி தருவான். எனவேதான் எல்லா நபிமார்களும் பரக்கத்துக்காக வேண்டிய துஆ செய்தார்கள். அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லி காட்டுகின்றான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்திலே சஹாபிகள் கேட்டார்கள், அல்லாஹ்வின் தூதரவர்களே, உங்கள் மீது நாங்கள் ஸலவாத்து சொல்ல வேண்டும் என்று சொன்னால் எப்படி சொல்ல வேண்டும் என்று கேட்டார்கள். இப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிக் கொடுத்தார்கள், அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் கமா ஸல்லைத அலா இப்ராஹீம வ அலா ஆலி இப்ராஹீம அல்லாஹும் பாரிக் அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் கமா பாரக்த அலா இப்ராஹீம வ அலா ஆலி இப்ராஹீம. இதுதான் ஸலவாத்துக்களிலே முதன்மையான ஸலவாத்து. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லித் தரப்பட்ட மிக முக்கியமான ஒரு ஸலவாத். அப்ப பெருமானாரிடத்திலே கேட்கின்றார்கள், அல்லாஹ்வின் தூதரவர்களே, உங்களுக்கு நாங்கள் ஸலவாத்து சொல்ல வேண்டும் என்று சொன்னால் எப்படி ஸலவாத்து சொல்ல வேண்டும் என்று கேட்கின்ற பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹும் பாரிக் என்று சொல்லி காட்டினார். பரக்கத்துக்காக வேண்டி அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் அல்லாஹும்ம பாரிக் அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின், என் மீதும் என்னுடைய குடும்பத்தாரின் மீதும் பரக்கத்து செய்வாயாக. அந்த பரக்கத்து எப்படிப்பட்ட பரக்கத்து என்று சொன்னால், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் அவருடைய குடும்பத்தாருக்கும் நீ எப்படி பரக்கத்து செய்தாயோ அதுபோன்ற பரக்கத்து செய்வாயாக என்ற பொருள்பட்ட ஒரு துஆவை, என்ற பொருள்பட்ட ஒரு ஸலவாத்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபிகளுக்கு கற்றுக் கொடுக்கின்றார்கள். அப்ப பெருமானாருக்கு நாம் ஸலவாத்து சொல்லி அவருடைய கண்ணியத்தையும் அந்தஸ்தையும் நாம் கூடுதலாக ஆக்குகின்ற பொழுது அவர்களே வேண்டி விரும்பி கொண்ட விஷயம் என்னவென்று சொன்னால் பரக்கத்தை தான் பெருமானார் அவர்கள் அங்கே முதன்மையாக வைத்திருக்கின்றார். இப்ப வாழ்வில் பரக்கத் என்பது அவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது.
வரலாற்றிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்துல்லாஹ் இப்னு பிஷ்ர் ரலியல்லாஹு தஆலா என்ற ஒரு நாயக தோழர், ஒரு முறை அந்த நாயக தோழர் வீட்டுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விருந்தாளியாக போறாங்க. வீட்டுக்கு போனோன்னு வீட்டில் உட்கார வைத்து அவர்கள் நபிகள் நாயகம் அவர்களுக்கு விருந்து உபசாரம் செய்கின்றார்கள். அவர்களுக்கு பிடித்தமான உணவுகளை தயார் செய்து அவர்களுக்கு விருந்து கொடுத்தார்கள். நல்ல வயிறார சாப்பிட்டார்கள். உணவு அருந்தியதற்கு பிறகு வீட்டை விட்டு வெளியேறி செல்லுகின்ற பொழுது அந்த தோழர் வீட்டை விட்டு வேகமாக வெளியே வந்து பெருமானாருடைய வாகனத்தினுடைய அந்த முக்கணாங்கயிறை பிடித்துக் கொண்டு, அல்லாஹ்வின் தூதரவர்களே, எங்களுக்காக வேண்டி நீங்கள் துஆ செய்யக்கூடாதா என்று கேட்டார்கள். எங்களுக்காக வேண்டி நீங்கள் துஆ செய்யக்கூடாதா என்று கேட்டார்கள். அப்பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹும்ம பாரிக் லஹும் ஃபீமா ரஸக்தஹும் வக்ஃபிர் லஹும் வர்ஹம்ஹும். யா அல்லாஹ், இவருக்கு நீ எதை வழங்கினாயோ அதிலே நீ பரக்கத்து செய்ய. யா அல்லாஹ், இவருக்கு நிறைய குழந்தை குட்டிகளை கொடு, நிறைய சொத்துக்களை கொடு, நிறைய வீடு வாசலை கொடு. அப்படிலாம் துஆ செய்யல. இப்போ என்னென்ன வாழ்க்கையில் தேவை இருக்கிறது அவரையெல்லாம் சொல்லி சொல்லி காட்டி இதெல்லாம் நிறைய கொடு என்று நபிகள் நாயகம் அவர்கள் துஆ செய்யவில்லை. அல்லாஹும்ம பாரிக் லஹும் ஃபீமா ரஸக்தஹும், அவருக்கு நீ எதை வழங்கி இருக்கின்றாயோ அதிலே நீ பரக்கத்து செய்வாயாக என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். வக்ஃபிர் லஹும், இன்னும் அவரை நீ மன்னிப்பாயாக. வர்ஹம்ஹும், இன்னும் அவர் மீது நீ கிருபை செய்வாயாக என்ற துஆவை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ரத் அப்துல்லாஹ் இப்னு பிஷ்ர் ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு சொல்லி காட்டினார்கள். நிறைய பெருமானாரிடத்திலே சஹாபிகள் வந்து கேட்கின்ற பொழுது, எங்களுக்கு துஆ செய்யுங்கள் என்று சொன்னால் பரக்கத்துக்காக தான் துஆ செய்வார்கள். ஹஜ்ரத் அப்துர்ரஹ்மான் இப்னு அவ்ஃப் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் திருமணம் முடித்து வந்து நிற்கின்றார்கள். பெருமானாருக்கே தெரியாது. இப்போ என்ன உங்களுக்கு ஒரு மாற்றம் தெரிகிறதே, உங்களுடைய ஆடையில் மஞ்சள் கரை தெரிகிறது என்று கேட்ட பொழுது அவர் சொன்னார், யா ரசூலல்லாஹ், எனக்கு நேற்று திருமணம் நடந்தது என்பதாக சொன்னார். அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருக்காக வேண்டி துஆ செய்தார்கள். பாரக்கல்லாஹு லக்குமா பாரக அலைக்குமா வ ஜமா பைனகுமா பில் கைர் என்று பரக்கத்தை கொண்டு தான் துஆ செய்தார்கள். யா அல்லாஹ், ஒரு மனைவியை கொண்டும் நிறைய குழந்தையை கொடுத்து செல்வத்தை கொடுத்து வீடு வாசல் நிறைய கொடுத்து வாழ்க்கையை நிறைய செழிப்பாக்கி என்றெல்லாம் சொல்லவில்லை, வெறும் பரக்கத்து மட்டும். இப்போ வாழ்வில் எதுவெல்லாம் நமக்கு தேவையா இருக்கிறதோ அவை அனைத்தையும் பரக்கத்து செய்கின்ற நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செய்தார்கள். அருமையானவர்களே, வாழ்வில் நாம் அல்லாஹ்வுடைய பரக்கத்தை அடைந்து கொள்வது என்பது மிகப்பெரிய பாக்கியம். அந்த பாக்கியமிக்க பரக்கத்தான மாதம் ரஜப் மாதம் வந்திருக்கின்றது. இந்த மாதத்தில் ஓத வேண்டிய துஆவை நாம் அதிகமாக ஓதுவோம். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா ரஜபில் ஷாபானில் நமக்கு பரக்கத்து செய்து ரமலானை அடைந்து கொள்ளக்கூடிய நசீபை பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தந்துள்வாளிப்பானாக. வாஹித் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.